ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டானிக்கர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா என்கவுண்டர் அண்ட் ரெஸ்டிங் நோன் டைம். ஸோ திஸ் வெரி டாபிக் இட் செல்ஃப் இஸ் இந்த அதாவது இந்த டாப்பிக்கே ஒரு அந்த டாப்பிக்லேயே ஒரு சின்ன ஒரு என்ன ரெவலேஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீப்பராக பார்க்கலாம். ஸோ அதாவது இன்னொரு வாட்டி சொல்கிறேன், அந்த டாபிக் என்கவுண்டர் அண்ட் ரெஸ்டிங் நூன் டைம். ஸோ இந்த டாபிக் இது பண்ண சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஸோ இந்த இந்த வார்த்தைய இது சொல்றதுக்கு அந்த டைம்ல தான் சொல்லணுன்றதுக்காக அப்படின்னு நினைச்சது. ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் a குட் டெசிஷன் ஆர் நாட். பட் அதனால இட் டுக் மீ 2 மோர் டேஸ். இல்ல அன்னைக்கு அந்த வீடியோ போட வேண்டியது. அதனால தான் இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீக்லி, பட் ஃபைன். ஆனாலும் இப்போ வந்து ஆ நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த ரெஸ்டிங் நூன் டைம் வென் ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. ஓகே ரைட். ஸோ நம்ம டாபிக் வந்து என்கவுண்டர் அண்ட் ரெஸ்டிங் நூன் டைம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்கவுண்டர்னா என்ன? ஆக்சுவலா ஆல்ரெடி என்கவுண்டர் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதையும் போய் உங்களால முடிஞ்சா பார்க்கலாம். ஃபார் மோர் இன்னும் கொஞ்சம் ஐடியா, இன்னும் கொஞ்சம் இன்சைட்காக. ரைட். ஸோ அது எதாவது என்கவுண்டர்னா என்னன்னா, என்கவுண்டர் சந்திப்பு, தேவனோட சந்திப்பு. ஸோ நம்மளுடைய கர்த்தருடைய பைபிள்ல வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே ஹேட் அன் என்கவுண்டர் ஐதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஏதோ ஒரு என்கவுண்டர். ஒரு சிலருக்கு வந்து வாய்ஸ் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் சாமுவேல் அவருக்கு வந்து கர்த்தருடைய சத்தம் மூலமா என்கவுண்டர் வந்துச்சு. ஸோ அவருடைய என்ன சாமுவேலுடைய வந்து சாமுவேலுடைய இயர்ஸ் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான இயர்ஸ். ஸோ அதனால தான் ஒரு இது ஒரு சிலர் என்ன ப்ரே பண்ணும்போது கூட வந்து என்ன சொல்லணும், லார்ட் கிவ் மீ சாமுவேல்ஸ் இயர்ஸ் அப்படின்றது அதை கூட வந்து ஒரு சிலர் ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் ஸோ ஷார்ப். கர்த்தருடைய சத்தத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா அவ்வளோ பேர் மத்தியிலும் கரெக்டாக டேவிட போய் எக்ஸாக்ட் அக்யூரேட்டாக இது அனாயின் பண்ணுறதுக்கு அந்த ஷார்ப் இயர்ஸ் தேவை. ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கர்த்தருடைய சத்தத்தை ஃபஸ்ட்டு கேட்டிருப்போம். ஆனால் அதை என்ன பண்ண நம்ம ஃபாலோ அப் பண்ணாம நம்ம பாட்டுல செஞ்சுட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அது சாமுவேல் இயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி சாமுவேலுக்கு வந்து கர்த்தருடைய சத்தம் மூலமா என்கவுண்டர் கிடைச்சது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்பிள் ஹேவ் டிஃப்ரெண்ட் என்கவுண்டர்ஸ். ஆனா அந்த என்கவுண்டர்ன்னு வரும்போது ஒன் இம்பார்ட்டன்ட் பெர்சன் ஹூ ஆல்வேஸ் என்ன ஹூ இஸ் என்ன சொல்றது, ஹூ ஆல்வேஸ் நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆள். இஃப் எனி கெஸ் ப்ளீஸ் புட் இட் இன் த மொமெண்ட். அப்படி ஒருவேளை தெரியலன்னா போட வேணாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஆள் யாருன்னா, மோசஸ். ரொம்ப ஆப்வியஸா நம்ம டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஆள் மோசஸா இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். மோசஸ் முட்செடியில வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, மோசஸ் போனாரு. ஸோ அதான் பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஒரு என்கவுண்டர் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் என்கவுண்டர். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை வந்து செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சத்தமும் அது கர்த்தரோட ஒரு சந்திப்பு வந்து ஏற்படுதுல்ல, அதுதான் என்கவுண்டர். ஸோ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அளவுக்கு மேசிவா ஒரு அப்நார்மலா இருக்குமா தெரியல. பட் ஏதோ ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கும் நம்ம லைஃப்ல. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும்போது எங்கேயோ ஒரு இடத்துல தேவனை சந்திச்சிருப்போம். அது ஒரு சாட்சியின் மூலமா இருக்கலாம், அல்லது நம்மளோட வாழ்க்கையில அவர் செஞ்ச மிராக்கிள் மூலமா இருக்கலாம், அல்லது நம்ம என்ன சொல்றது, கர்த்தர் ஏதோ 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 ப்ராப்ளம்ஸ் மத்தியில இருக்கும்போது எப்படி அதுலேருந்து வெளியே வருதுன்னு தெரியாம இருக்கும்போது அப்போ கர்த்தர் வந்து நம்மள இது 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 ஹீல் பண்ணியிருப்பாரு. அப்படியா இருக்கலாம். டிஃப்ரெண்ட் விதத்துல we had an encounter with God which made us to be who we are right now. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறதுக்கு காரணம் we had an encounter with God. So it's very important for each one of people. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு என்கவுண்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர். பட் ஆனா மோசஸை பார்க்கும்போது மோசஸோட லைஃப்ல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் ஆல்ரெடி என்கவுண்டர் பார்த்த ஆளு. ஆனா அவர் கேட்கிறாரு மறுபடியும் அடுத்தபடி, ஆண்டவரே ஐ வாண்ட் டு சீ யுவர் க்ளோரி அப்படின்ட்டு. ஸோ ஹி இஸ் லாங்கிங் ஃபார் காட். என்ன சொல்றது, எப்படி 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 கர்த்தரை இன்னும் கொஞ்சம் டீப்பரா இது அறிந்து கொள்ளணுன்ற அந்த ஒரு வாஞ்சை அவருக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ நம்மளையும் வந்து இந்த இந்த காலங்கள்ல ஒருவேளை கர்த்தர் மோசஸை போல இருக்கணும்னு ஆசைப்படலாம். ஏதோ ஒரு காலத்துல என்கவுண்டர் இல்ல, எப்பவுமே நம்ம அவர் கூட இன்னும் கொஞ்சம் டீப்பரா போகும்படியா கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்குள்ள ஒரு என்கவுண்டர் நல்லா ஸ்ட்ராங்கா வாங்கிட்டா அது நமக்கு ரொம்ப ரொம்ப என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ
ஸோ என்ன சொல்றது? கர்த்தர வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா அறிந்து கொள்ளும்படியா அவர்ட்ட இந்த என்கவுண்டர் கேட்கணும். என்கவுண்டர் நம்ம இது ஆசைப்படணும். அந்த டிசைர் முதல்ல நமக்கு இருக்கணும். எதுவும் ஏதோ வந்து நம்மளுடைய இப்போ இருக்க நீட்ஸ மட்டும் காட் கிட்ட கொண்டு போகாம, அதனால கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸோ இத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் நம்ம இத வந்து பிரையாரிடைஸ் பண்ணும்போது, மத்தது எல்லாமே காட் நமக்கு என்ன சொல்றது? நம்ம ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரோட விஷயங்கள பெற்றுக்கொள்றதுக்கு ஈஸியா என்ன அலைன் ஆயிடுவோம். ஸோ ஒரு வேளை காட் நமக்கு இதன் மூலமா அத ஒரு வேளை சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் அபார்ட். ஒரு பக்கம் அது இருக்கட்டும். ஸோ இதுதான் என்கவுண்டர் பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது வந்து என்கவுண்டர் பத்தி பார்க்கணும். இங்க வந்து ரெஸ்டிங் நூன் டைம்னு இருக்கு. அது என்னது? அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயமே. ஸோ இந்த ஒரு பக்கம் மோசஸோட என்கவுண்டர் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ரெஸ்டிங் நூன் டைம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2த்தையும் இந்த 2ம் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டிங் நூன் டைம்ன்றது அப்படின்றது எங்க இருக்குன்னா, அந்த உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸோ அதுல வந்து, "என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் என்று சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே வளைந்து விரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன?" ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சாங் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டு. ஸோ ஒரு ஒரு என்ன சொல்றது? ரொம்ப 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 கவிதை கவிதையா? ரொம்ப லிட்ரேச்சர்ல வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு புக் இது. ஸோ என்ன சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து படிச்சவங்க எல்லாம் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டோரீஸ் தான் மோஸ்ட்லி படிச்சுட்டு ஷேக்ஸ்பியர் அந்த மாரி ஸ்டோரீஸ் தான் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரோமியோ, ஜூலியட் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டான ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரீஸ் நெறைய ரொம்ப அது முக்காவாசி ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதெல்லாம் ஒரு எனக்கு அது ஒரு அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருந்தாலும், நம்மளுடைய காட் குடுத்த இந்த சாங் ஆஃப் சாலமன்ல இந்த மாரி பொயட்டிக்கான விஷயங்கள் ரொம்ப லிட்ரேச்சர் சம்மந்தமா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள விஷயங்கள் நெறையாவே இருக்கு. நெறைய இங்க ஜூஸ் இருக்கு உறிஞ்சிக்கிறதுக்கு. ஆனா வி மே பி டெஸ்பைசிங் இட். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் இத நம்ம பார்க்கும்போது, இது வந்து இந்த வசனத்த ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ எக்ஸ்ப்ளைன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்கவுண்டருக்கும் இதுக்கும் இருக்கிற கனெக்ஷன சொல்லிர்றேன். ஸோ இந்த வேர்ஸ் இது வந்து என்னன்னா, அந்த பெண் வந்து அவங்களுடைய அவங்களுடைய லவ்வர பார்த்து அவங்க சொல்றாங்க, "என் ஆத்தும நேசரே உமது" அப்படின்ற மாரி கற்பனை வந்து என்ன சாலமன் வந்து அவர் வந்து இத வந்து ஒரு 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 என்ன ஒரு ஒரு என்ன என்ன ஃபேண்டசி மாரி ஒரு வேள எழுதியிருக்கலாம். பட் என்ன ஃபேண்டசியா இருந்தாலும் ஒரு சில நேரத்தில இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு கூட ஃபேண்டசி வரும். ஸோ அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என் ஆத்தும நேசரே உமது மந்தை. ஸோ அந்த பெண் வந்து அவங்களுடைய ஆத்தும நேசராகிய அவங்களுடைய லவ்வர பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, என்ன சொல்றது? அவங்களோட லவ்வர் அவரோட வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இன்டிமசி தேவைப்படுது. இன்டிமசினா இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஆகும். ஸோ இந்த உன்னத பாட்ட பத்தி நான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே வந்து ஒரு இதுவும் டிஸ்க்ளைமர் குடுத்துற மாரி குடுத்துர்றேன். ஸோ நம்ம வந்து அத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? தப்பான பார்வையில பார்க்காத அளவுக்கு மெச்சூரிட்டி நமக்கு நிச்சயமா இருக்குன்றத நம்புறேன். ஸோ இத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி உன்னத பாட்டுல இருக்க ஒரு ஒரு பர்ட்டிகுலர் மெசேஜ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த மெசேஜோட லிங்க்கும் நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல அதுவும் சூப்பரா இருக்கும். ஸோ என்னன்னா, ஸோ இது கேட்கும்போது நம்மளோட மைண்ட் அ என்ன வேர்ல்ட்லியான அந்த ஆங்கிள்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்த பார்க்காம இதன் மூலமா காடோட ட்ரூத் இதுல என்ன இருக்கு? இதுல இருக்கிற மறைப்பொருள் என்னன்றத மட்டும் அத வந்து எடுத்துக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு பக்குவத்த காட் நமக்கு நிச்சயமா தருவாராக. ஈச் ஒன் ஆஃப் யூ ஹியரிங் திஸ். நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ரைட். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஷி வாண்டட் அன் இன்டிமசி வித் ஹர் லவர். அவங்களுடைய காதலனோடு அவங்களுக்கு ஒரு இன்டிமசி தேவைப்படுது. அதுக்காக அவங்க ஒரு சில அட்டெம்ப்ட் பண்றாங்க. அவங்க என்ன இருக்க மாரி இந்த இந்த வசனத்தின்படி சொல்றேன்னா, அவங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடைய மந்தைங்க கிட்டலாம் போய் அவங்கள பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஸோ என்ன விஷயம்னா, இந்த இந்த பர்ட்டிகுலர் ஷெப்பர்டு அ அ அவங்களோட அவங்களோட லவ்வர் வந்து அவர் ஒரு ஷெப்பர்டா இருக்காரு. அவரு மெய்ப்பனா இருக்கிறாரு. ஸோ அ இந்த ஸ்டோரி நீங்க ஒரு பக்கம் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். அதாவது மொத்த சாங் ஆஃப் சாலமன் ஒரு பக்கம் ஃபுல்லா படிச்சா தெரியும். ஒரு பக்கம் சாலமன் வந்து அவங்களுக்காக வந்து
அவர் வந்து அவங்கள இது பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது என்ன சாலமன் வந்து, "நீ என்ன நான் எனக்கு வந்து உன்ன வந்து ரொம்ப புடிச்சிருக்கு." அவர் அப்ரோச் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா, இந்த பெண் அதாவது அவங்க பேரு சூலமைட். சூலைமித்ரியாள். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு மெய்ப்பன காதலிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சாலமன் ஒன் ஆஃப் த என்னது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட், பிக்கஸ்ட் கிங் அவர விட்டுட்டு, அவங்க ஒரு மெய்ப்பன காதலிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மெய்ப்பன பத்தி தான் இங்க இந்த வசனத்துல ஒருவேள சொல்லியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். அ இ இஃப் ஐ அம் நாட் ராங் அதான் கரெக்ட். ஸோ நீங்க அந்த சாப்டர ஃபுல்லா படிங்க. அப்பதான் நான் சொல்றது புரியும். ஸோ அ ஸோ அதுதான். இவங்க வந்து அந்த மெய்ப்பன் கிட்ட ஒரு இன்டிமசிக்காக அவங்க வந்து எப்படி சாரி அவரு பார்த்தா எப்பயும் பிஸியாவே இருக்காரு. மெய்ப்பன் வந்து எப்ப ஆடுகள மேய்ச்சுட்டு அப்படி இப்படின்னு அந்த அது ஆடுங்கள மேய்க்கிறது சும்மா இல்லல்ல. நிச்சயமா அவருக்கு எதனா ஒரு வேலை இருந்துட்டே இருந்திருக்கும். பிஸியாவே இருக்காரு. ஸோ அவர்ட்ட பேசணும். அவர்ட்ட அப்ரோச் பண்ணி அவரோட பேசணும் அப்படின்னா, அவரோட இன்டிமசி வேணும்னா, அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் தேவைப்படும். அந்த டைம்ல தான் அவர் வந்து ஃப்ரீயா இருப்பாரு அப்டின்னா, ஸோ அந்த டைம் எப்போனா, அவர் என்ன மத்தியானத்துல மந்தைகள வந்து அவர் என்ன மந்தைகள ஒரு இடத்துல மடக்குறாராம். ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் எல்லா ஆடுகளும் ரெஸ்ட் எடுக்கிற மாரி ஒரு இடத்துல போட்டு எல்லாத்தையும் பக்காவா அத இது கவர் பண்ணி, அவர் அந்த அந்த நேரத்துல கொஞ்சம் வந்து லைட்டா ரெஸ்ட் எடுக்குறாரு. அதான் ரெஸ்டிங் நூன் டைம். அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு ஒரு டைம்ல. அந்த டைம்ல போனா அவர அப்ரோச் பண்ணலாம் அப்டின்றத அவங்க தேடிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை அவர் வந்து எந்த இடத்துல அந்த மாரி எடுக்குறாரு அப்டின்றது தெரியல. ஸோ இந்த இந்த பிராக்டிஸ் வந்து எனக்கு எல்லா மேய்ப்பர்களும் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அது ஒரு ஃபார்மாட். ஸோ இந்த டைம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. ஆனா இவங்களோட பிரச்சனை அவர் வந்து எங்க இருக்காருன்னு தெரியல. ஏதோ ஒரு மலையில, ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இருக்காரு. அது வந்து எப்டின்னு கண்டுபிடிக்க இவங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அது முடியல. ஸோ அப்படி இருக்குது அவங்களுடைய நெலைம. இப்போ இந்த வார்த்தைக்கும், ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கும் நம்மளோட டாபிக்கும் இருக்க சம்மந்தம். என்கவுண்டருக்கும் இதுக்கும் இருக்க சம்மந்தத்த நம்ம அப்படி பார்க்கலாம். ஸோ ஒரு இப்ப நம்ம பார்த்த ரெஸ்டிங் நூன் டைம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு அவர் கூட ஒரு இன்டிமசி தேவ. அதுக்கு அவங்க எவ்வளோ முடியுமோ அதுக்காக அவங்க என்ன ட்ரை பண்றாங்க. அவர் எங்க ரெஸ்டிங் நூன் டைம்னு அவருக்கு வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ அத எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த அந்த பெண்ண போல தான் நம்மளும் இருக்கணும்னு காட் ஒரு வேள ஆசைப்படலாம். அவர் நம்மளுடைய ஆத்ம நேசர். உமது மந்தையை நீர் எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில எங்கே ஸோ காட் வந்து அவரோட இன்டிமேட்டா ஆகுறதுக்கு ஒரு டைம், ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 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 என்ன சொல்ல ஒரு ஸ்பாட் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் இருக்கு. இட் இஸ் பர்ப்பஸ்ஃபுல்லி ஹிடன். அத வந்து கர்த்தர் வேணும்னே மறைச்சு வச்சிருக்காரு. ஆனா வந்து யார் அத வந்து ஓரளவுக்கு அத வந்து அத வந்து வெற்றி கொள்றதுக்கு ஓரளவுக்கு எலிஜிபிளா இருப்பாங்கன்னா, மெய்ப்பர்கள். ஷெப்பர்டிங் பீப்பிள். அது ஷெப்பர்டிங் பீப்பிள்னா கர்த்தருடைய ஊழியத்துல ஏதோ ஒரு ஷெப்பர்டிங் வேலைய செய்றவங்களா ஒரு வேளை இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்ல என்கவுண்டர் ஏன் இத நான் வந்து இந்த விஷயத்த நான் சும்மா சொல்லல. அ என்ன நம்ம நல்லா பார்த்தோம் பைபிள்ல. கர்த்தரோட ரொம்ப டீப்பரா இருந்த ஒரு சிலர்லாம் அவங்க எல்லாருமே வந்து யாரா இருந்திருக்கு? ஆடு மேய்ப்பர்களா இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் ஹி வாஸ் அ ஷெப்பர்ட் பாய். அவரு ஒரு ஆடு மேய்ப்பன். அவரு கர்த்தரோட டீப்பா நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை வாஞ்சித்து நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன். அதே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. அவர் அவ்வளோ இன்டிமசிய கேட்கிறாரு கர்த்தரோட. அவர் ஒரு ஆடு மேய்ப்பன். அதே மோசஸ் ஹி வாஸ் அன் ஹி வாஸ் ஆல்சோ அ ஷெப்பர்ட். அவர் எப்போ வந்து மோசஸ்க்கும் இன்டிமேட்டான அந்த மொமெண்ட் நடந்துச்சுன்னா, அவரும் ஆடு மேய்ச்சுட்டு இருக்கும்போது தான். ஒருவேள மோசஸ்க்கு அந்த என்கவுண்டர் ஒருவேள எப்போ நடந்திருக்கும்னா, அவரு ஆடு மேய்ச்சிருந்தாலும், அவரோட பாஸ்ட்லாம் மறந்துட்டு அந்த பார்வோன் வாழில் அந்த பார்வோன் வாழ்க்கையில அ பார்வோன் அரண்மனையில இருந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆடுகள மேய்ச்சுட்டு சுத்திட்டு இருந்தாலுமே கூட அவருக்குள்ள கர்த்தர் மேல ஒரு லாங்கிங்னஸ். அந்த என்ன சொல்றது? நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ்க்காக நீங்க உருவாக்கப்பட்டீங்கன்னா, அத நீங்க அடையிற வரைக்கும் யூ வில் நாட் ஹேவ் தட் பீஸ் இன்சைட் யூ. ஒருவேள மோசஸ்க்கு அந்த பீஸ் இருந்திருக்கு. ஏதோ குறையுது நம்ம லைஃப்ல. வாட்ஸ் லேக்கிங் இன் மை லைஃப்ன்ற அந்த கேள்வியோடயே அடம்பிச்சிருந்திருப்பாரு. இப்போ ஒரு கர்த்தரிடம் நான் எப்படின்னா எப்படின்னா நான் வந்து காட்க்கு க்ளோஸ் ஆகணும்ன்ற வாஞ்சை அவருக்கு இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த வாஞ்சையினால ஒரு வேள அவரு அப்படியே போம்போது டக்குன்னு காடோடைய ரெஸ்டிங் பிளேஸ் மாரி தான். அந்த மலையில ஒரு இடத்துல டக்குன்னு கர்த்தருடைய சத்தம் உருவாகுது. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி கனெக்ஷன் பிட்வீன் தீஸ் 2 திங்ஸ். அது ஒரு பக்கம் என்கவுண்டருக்கும், ரெஸ்டிங் நூன் டைம்க்கும் இருக்க கனெக்ஷன் இந்நேரத்துக்கு உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்.
ஓகே, லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ என்னன்னா, சரி இவ்ளோ விஷயங்கள சொல்றோம். இதனுடைய மொத்த கன்க்ளூஷன் என்ன? இவ்ளோ நேரம் சொல்லி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். இஃப் யூ ஆர் அ பெர்சன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி அ பெர்சன். ஸோ அப்பன்னா வந்து என்ன சொல்றது? கர்த்தர் நம்மள ஒரு என்கவுண்டர் என்கிட்ட தேடு. அந்த வாஞ்சையோட நீ ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் இரு அப்படின்றத நமக்கு ஒரு வேள ஞாபகப்படுத்தலாம். அல்லது நம்மளுக்கு அத ஸ்ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணா, நம்ம நம்ம பல நீட்ஸோட இருக்கும். எனக்கு இது தேவை, அது தேவை, அது தேவை, இது தேவை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையும் அப்படியே நம்ம அந்த நீட்ஸோடயே எப்பவுமே கத்துட்டு வரோம். கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துது. உன்னோட நீட்ஸ ஒரு பக்கம் கொஞ்சம் ஓரமா வச்சு, எப்பவுமே இத தான் சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு, நீ என்னோட கொஞ்சம் என்கவுண்டர் தேடேன். என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு ஒருவேள ஹி மே பி சீக்கிங் ஃபார் அன் என்கவுண்டர் வித் யூ. அவர் உங்களோட ஒரு என்ன சொல்றது? உங்களோட ஒரு சந்திப்பு, உன்னுடைய தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு ஒரு வார்த்தை. ஸோ he may be asking you to spend some time with him. அவரோட ஒரு இன்டிமசிய நீங்க ஏன் வந்து தேட மாட்டீங்க அப்படின்னு இந்த வார்த்தைய அவர் வந்து என்ன எல்லார பார்த்தும் கேட்க முடியாது. only few who are chosen, only few who want to genuinely seek him. அவர உண்மையிலேயே எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துறாரு. என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ ஏன் என் கூட கொஞ்ச நேரம் நேரத்த செலவிடக்கூடாது மற்ற எல்லாவற்றையும் வைத்து? wouldn't you seek an encounter with me அப்படின்னு அவர் உங்கள பார்த்து ஒரு வேளை கேட்கலாம். அதுக்காக இந்த வார்த்தையை உங்களோட பேசிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், he wants us to have an encounter with him. அவரோட ஒரு என்கவுண்டர். ஸோ அந்த 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 ஒரு டிசையர் நமக்கு முதல்ல இப்பொழுது வருவதாக. எப்பவுமே நம்ம பிரச்சனைகளே சொல்லிட்டு இருக்கோம். ஓரமா வச்சுட்டு உங்களோட எனக்கு ஒரு என்கவுண்டர் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம இது நேரத்துல சொல்லும்படியா நம்மளுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டிய, அந்த ஒரு வாஞ்சை இந்த வாஞ்சையை கர்த்தரால தான் கொடுக்க முடியும். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். இதை நம்மளா வர வச்சுக்கணும்னு நினைச்சோம். நம்மளா மாம்சத்துல if we try, you can please try, but our God can give that. அவர் நினைச்சு அவர் அந்த டிசைரை கொடுத்தாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் என்கவுண்டர் வந்து நம்ம வந்து அவரோட என்கவுண்டர் வேணுன்றத நம்ம ஒரு பக்கம் ஆசைப்படணுன்றத அவர் ஆசைப்படுறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஆல்ரெடி ஒரு என்கவுண்டரை நோக்கி அந்த பர்சியூவ்ல நீங்க ஒருவேளை இருந்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்டை கத்துக் கொடுக்குறாரு. இப்ப நமக்கு என்னன்னா, he wants you to find the resting noon time. உங்க காடுக்கு ஒரு ரெஸ்டிங் நூன், அதாவது நம்ம காடுக்கு ஒரு ரெஸ்டிங் நூன் டைம். அவர் நம்மளுடைய ஆத்தும நேசர். அவர் என்ன சொல்றது? அது மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்டிங் நூன் டைம் இருக்கு. அதை நோக்கி நம்ம என்ன பர்சீவ் பண்ணணும். அந்த அந்த மனவாட்டி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, உமது தோழரின் மந்தைகள் வருகே வளைந்து விரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணணும். நான் என்ன சொல்றது? ஒரு கர்த்தருடைய தோழர் யாருன்னு நமக்கு தெரியல. பட் என்னன்னா, இட் ஷோஸ் அ பர்சீவ். ஒரு அப்ரோச் பண்றதுக்கு எதனா ஒரு ஆங்கிள், ஏதோ ஒரு இடத்துல அப்ரோச் பண்றதுக்கு எதனா ஒரு சான்ஸ் பாக்குறது. ஒரு பொண்ணு ஒரு பையனை என்ன சொல்றது, உண்மையில பயங்கரமா லவ் பண்ணாலும், அல்லது ஒரு பையன் ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணாலும், நீங்க எத்தனையோ பேர் இந்த விஷயத்த உங்களோட கண்ணால பார்த்துருப்பீங்க. they will want to find a time. அதுக்கு எதனா ஒரு சாக்க பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கிற பசங்க 2 பேர் இந்த செக்ஷன்ல இருக்கிற பையன் அந்த செக்ஷன்ல ஒரு பொண்ணு 2 பேர் லவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனுக்கு பக்கத்து கிளாஸ் பொண்ணு ஒருவேளை பிடிச்சிச்சுன்னா, அவங்க கிளாஸ்ல சாக்கு, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அவங்க கிளாஸ்ல வந்து சாக் ஒருவேளை காலி ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் வந்து மத்த நேரத்துல இவன் சும்மா இருப்பான். சாக்கு காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா, ஓகே இதுதான் சான்ஸு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு அவன் என்ன பண்ணுவான்னா, நான் போய் வாங்குறேன் கையை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆள குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பக்கத்து கிளாஸ்ல போய் அந்த சாக்கு வாங்குற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவாரு. அந்த மாதிரி பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. இதை நம்ம மூவிஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அல்லது நம்மள ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணிருக்கலாம். என்ன வி டோன்ட் நோ. ஃபைன். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த சான்ஸ் பார்க்கறது. அந்த மாதிரி ஸோ நம்மளுடைய வேர்ல்ட்லியான லெவலே இந்த மாதிரி சான்ஸ் பார்க்குற இந்த விஷயம் இருக்கும்போது, நம்மளுடைய கர்த்தர்கிட்ட
காட் வாண்ட்ஸ் அஸ். அவர் நம்மள கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த ஸ்திரீய மாரி நம்ம இருக்கணும். கர்த்தர்ட்ட சான்ஸ் பார்க்கணும். ஆண்டவரே எப்போ எனக்கு சான்ஸ், எந்த சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து, அவரோடு எப்படா நம்ம முடியும்? அவரோட எப்போ ஒரு இன்டிமேட்டான ஒரு டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு காடோட நம்ம அந்த அந்த சான்ஸ் பார்த்துட்டே இருக்க மாட்டோமா? அப்படின்றத இதன் மூலமா காட் வாண்ட்ஸ் டூ டீச் அஸ். ஸோ என்கவுண்டர் வேணும்னா, ஒரே சிம்பிள் சீக்ரெட். ஆ நீங்க கர்த்தரோட போய் அவரோட உட்கார்றதுக்கு, அவரோட பேசுறதுக்கு, அவரோட இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் பாருங்க அப்படின்றாரு காட். ஸோ ஃபைண்ட் ஃபைண்ட் த ரெஸ்டிங் நூன்ட்டு அந்த அப்ரோச் பண்ணும்போது, அப்போ எப்படின்னா அந்த பெர்சிவல்ல எப்படின்னா ஒரு ஆன்ஸர் கிடைச்சது. எப்படின்னா கண்டுபிடிச்சலாம். எப்படியோ காலடி தடத்த வச்சோ, அல்லது அவங்க அவங்க ஃபுல்லா என்ன பண்ணியிருப்பாங்க மத்தியானங்கள்ல சுத்தி இருப்பாங்க. அவங்க சுத்தி சுத்தி மலைகள்லாம் சுத்தி சுத்தி எங்க இருக்காரு இந்த மேய்ப்பன் சொல்லிட்டு அவங்க அந்த இடம் ஃபுல்லா சுத்தி இருப்பாங்க ஒரு வேள. அந்த மாரி காட் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தேடல் வாஞ்சை நமக்குள்ள இருந்து வராதான்னு காட் ஒருவேளை காத்துட்டு இருக்கலாம். அந்த வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம அவருடைய ரெஸ்டிங் நூன் டைம் எங்கன்றதை எப்படியாவது கண்டுபிடிச்சு, ஸோ அத பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதனுடைய அர்த்தம் என்ன? ரெஸ்டிங் நூன் டைம்னா அக்யூரேட்டா என்னன்றத நீங்க போய் காட் கிட்ட உண்மையிலே பெர்சிவல்ல வி ஹேவ் டு டிஸ்கவர் இட். பட் அதுக்கான ரூட்ட மட்டும் நான் சொல்றேன். எப்படின்னா, வி ஹேவ் டு பெர்சியூ எங்கெங்கெல்லாம் முடியுமோ. ஸோ இதுக்கு நமக்கு ஆவியான அந்த ஸ்திரீக்கு அவங்களுக்கு சப்போர்ட் யாரும் ஒருவேளை இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல போயிருக்கலாம். ஆனா ஆனா நமக்கு ஆவியானவர் ஒத்தாசையா இருக்காரு. ஆவியானவருடைய ஹெல்ப் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஸோ அவர்ட்ட கேட்கலாம். ஐ வாண்ட் அன் இன்டிமசி வித் மை லார்ட். எனக்கு கர்த்தரோட ஐ வாண்ட் டு கெட் மோர் டீப்பர். எனக்கு நெறைய நீட்ஸ் இருக்கு தான் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு எனக்கு எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் ஐ வாண்ட் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையிலே ஆவியானவர் ஒத்தாசையை நாடும்போது ஹி வில் ஹெல்ப் அஸ். அவர் கத்துக் குடுப்பாரு. இத செய்யணும் அப்படி சொல்லி. ஸோ அவரோட ஒரு இன்டிமெசிய நம்ம நாடுகிறவர்களா இருக்கணும். ஸோ அல்டிமேட்டா நம்மளுடைய பர்ப்பஸுமே அதுதான். ஸோ அப்படி நம்மள கர்த்தர் நிச்சயமா மாற்றுவாராக. ஸோ ஸோ எனக்கு உண்மையிலே என்கவுண்டர் வேணும். எனக்கு உண்மையிலே காட் கிட்ட க்ளோஸ் ஆகணும். எனக்கு உண்மையிலே ஐ வாண்ட் டு நோ தட் ரெஸ்டிங் நூன் டைம் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்றவங்க அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எஸ் லார்ட், வி கம் பிஃபோர் யுவர் பிரசன்ஸ், வி கம் பிஃபோர் யுவர் த்ரோன் ஆஃப் கிரேஸ். ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக வருகிறோம். பிரசன்னத்துக்கு முன்பாக உம்முடைய சமூகத்துல வருகிறோம். முதலாவது எங்களுக்கு அந்த வாஞ்சைய தாங்க. முதலாவது தேவனோட ராஜ்யத்தின் நீதியும் அந்த தேவன் உங்கள 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 ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பண்ண எங்களுக்கு தேவையான வாஞ்சைய முதல்ல தாங்க ஆண்டவரே. லார்ட், we want that desire inside, that we want that desire to burn like a fire. அது அக்கினியைப் போல இந்த நேரத்துல கொழுந்து விட்டு எறும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு அதை தாங்க. அண்ட் ஆல்சோ we want to know the resting noon time of yours. அதுக்கு எங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன்ல நாங்க போனா கூட பரவாயில்ல. ஐ வாண்ட் டு கெட் அன் இன்டிமேட் மொமெண்ட் வித் மை லார்ட் அப்படின்னு நாங்க எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு உங்களோட முகத்தை காட்டுங்க. எப்படி மோசஸ் கேட்டாரோ, ஷோ மீ யுவர் க்ளோரி லார்ட்னு கேட்டாரோ, அது போல நாங்கள் உங்களை பார்த்து கேட்கிறவர்களாய் அந்த வாஞ்சி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க. எப்படி தாவீது உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே வாஞ்சித்து நாடுவேன்னு சொன்னாரோ, அப்படி எங்களை மாத்துங்க. உங்க கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு நீங்க கொடுத்த ஒரு சில ஆடுகளையும் நாங்க ப்ராப்பரா மேய்க்க எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் தாங்க. அல்லது எங்களுக்கு எந்த ஆடுகளும் இல்லைன்னா எங்களுக்கு நீங்க அதை காட்டுங்க. வி ஆல் ஹேவ் அ ரோல். வி மேபி இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கவங்க ஒரு அப்பாவா இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு ஷெப்பர்ட் தான். அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க ஒரு ஷெப்பர்ட். அதே மாதிரி அம்மாவா இருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு ஷெப்பர்ட். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷெப்பர்டிங் ரோல் இருக்காண்டவரே. அந்த ஷெப்பர்டிங் ரோலை நாங்க ப்ராப்பரா பண்ண தேவையான கிருபையும் தேவையான ஞானத்தையும் நீங்க தேவையா நீங்க எங்களுக்கு நீங்க தாங்க. தேவன் நாங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கும்போது we are going to have an encounter for sure, and we are going to know the resting noon time of yours in Jesus name. அந்த burning desireனால எங்களுக்கு நீங்க இப்போவே ஃபில் பண்ணுங்க. அதற்கு எங்க ஹார்ட்ஸ், எங்க மைண்ட், எங்க பாடி, எங்க சோல், ஸ்பிரிட், எங்க ஹோல் பீயிங் ஃபுல்லா உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். இதே போல இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த பர்னிங் டிசைர மட்டும் காத்துக்கொள்ளுங்க. அந்த ஃபயர மட்டும் அணையாம பார்த்துக்கோங்க. அது ஒரு பக்கம் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு பக்கம் அந்த 21 டேஸ் ஃபாஸ்டிங் ஒருவேளை நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கன்டினியூ இட். கர்த்தரே தேவையான பலனை கொடுப்பாராக. ஹி இஸ் டூயிங் சம்திங் ஃபார் ஷூர். ஆர் ஐஸ் மே நாட் see it, பட் ஹி இஸ் டூயிங். ஸோ இன்னும் அதை உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு செய்யவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இஃப் யூ ஆர் டூயிங். இல்லைனா ஃபைன். ஸோ ரைட், இதே போல இன்னொரு கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you next video. Bye. Take care. God bless.